அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் இன்றைய காலம் ஒரு சுமாரான நிலைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் பலவிதமான சிக்கல்கள் இன்னல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் நற்பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். கிரகங்களினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்க பெற்றாலும் பாதி நன்மை பாதி தீமை அப்படின்னு இரண்டுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவை அவசியம் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருபுறம் பணவரவு இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது அவசியம். சுபவிரய செலவுகள் அதிகப்படியாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் வீட்டில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைய பெறுங்க. திருமண தடை நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கோவில் திருப்பணிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அதே போல ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்வீங்க. இறைவன் மீது அதிக நாட்டம் தங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக பெரிய அளவில் பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. பயணங்கள் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. பயணங்கள் சில நேரங்களில் பயனற்றதாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் அலைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் செல்லக்கூடிய பயணம் தங்களுக்கு சாதகமாக முடிய கொஞ்சம் வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால பயணங்கள் போது கொஞ்சம் உஷாரா இருங்க. அதை விட முக்கியம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல பாராட்டு ஒருபுறம் கிடைச்சாலும் சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன இடைஞ்சல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதாவது பணியிட சூழல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பணியிடத்தில் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. உங்களுடைய மேற்பார்வையில் அனைத்து வேலைகளும் நடைபெறுவது அப்படிங்கிறது அவசியங்க. அதே மாதிரி நீங்கள் கூட்டாக தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டாளர்களிடத்தில் சின்ன விவாதங்கள் சின்ன கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சகோதர சகோதரிகளிடம் விவாதங்கள் உருவாகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால சற்று அனுசரணையோட ஒரு போக்கு இருக்கணுங்க. அதே மாதிரி பொருளாதார நிலைமை சற்று மோசமடையவும் செய்யலாம். சில நேரங்களில் பணவரவு இருக்கும், சில நேரங்களில் பணவரவே இருக்காது. கையிருப்பு கரையலாம், சேமிப்பு கூட கரையலாம். அதனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் உஷாராக இருக்க பாருங்க. யாருக்கும் இந்த நேரத்தில் கடன் கொடுக்க கூடாது. அதே மாதிரி கடனாக யார்கிட்ட இருந்தும் பணம் வாங்காதீங்க. அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். நிதி இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஆன்லைன் முதலீடு, சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்டு வழக்குகள்ல ஓரளவுக்கு சாதகமான நிலையே இருக்குங்க. தாயின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம். இதுவரைக்கும்
வரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க. எதிர்பார்த்து தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவே இருக்க பெறும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர்கள் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது விளக்கமான ஒரு நிலையே தான் இருக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விடவும் லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கையெழுத்து இடுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து கையெழுத்து போடுவது, நன்கு படித்துவிட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியங்க. பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் உங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். கவனமாயிருங்க. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது. மன துயரம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம், சிற்றின்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வெளியே சிலர் சண்டை போடலாம். அதனால் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களாலேயே டென்ஷனும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை வராம இருக்க மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள், பம்பு வழக்குகள் உருவாக மற்றொரு புறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகள்
பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுவீங்க. அதன் காரணமாக பிள்ளைகள் மூலமாக உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருக்க பெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் இருக்கு. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்கு.